நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகையை பார்த்தவுடன், கையை பார்த்தவுடன் உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி, அதாவது முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இன்றைக்கு அனுபவ கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு, அதாவது பாகம் 14. இதில் இன்னைக்கு சூரிய ரேகை, அதாவது ஒளி ரேகை, வெளிச்ச ரேகை, தன ரேகை, தானிய ரேகை, வெற்றி ரேகை, புகழ் ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேகை கையில் இருந்தாலே நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ரேகையை பார்த்த உடனேயே நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தகுதி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். எந்த வயதில் இருந்து இந்த சூரிய ரேகை ஆரம்பமோ அந்த வயதில் இருந்து குறைஞ்சது 1 கோடிக்கு மேலே 1000 கோடி 10,000 கோடி எவ்வளோ கோடி சம்பாதிக்கணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கையில் உள்ள ரேகைகள் மேடுகள் இதெல்லாம் ஒத்துழைச்சி நல்லபடியாக இருந்ததுன்னா கோடிக்கணக்காக சம்பாதிச்சு வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ இது ஒரு கைரேகை அமைப்பு. இந்த மோதிர விரலுக்கு வரக்கூடிய ரேகை தான் சூரிய ரேகை. இந்த மோதிர விரலுக்கு அந்த கீழே இருக்கிறது சூரிய மேடு, இது சூரிய விரல். இதுல கீழே இருந்து எங்க இருந்து வேணாலும் வரலாம். ரேகை எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். நீங்க பாருங்க, உங்க கையில இந்த மோதிர விரல் நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த மோதிர விரலுக்கு கீழே சூரிய மேடு நல்லா இருக்கான்னு பாருங்க. எதுவுமே இல்லை, சூரிய ரேகையாவது இருக்குதான்னு பாருங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ஒன்று சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்கும், இல்ல இப்படி நடு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும், இல்ல உள்ளங்கையிலிருந்து ஆரம்பிக்கும், இல்ல புத்தி ரேகையில இருந்து ஆரம்பிக்கும், இல்லைன்னா இருதய ரேகையில இருந்து ஆரம்பிக்கும், இல்லைன்னா சுக்கிரமேட்ல இருந்து ஆரம்பிக்கும், இல்லைன்னா செவ்வாய்மேட்ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எந்த மேட்டில் இருந்து ஆரம்பிக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். நல்லா பார்த்துங்க. இப்ப சூரிய ரேகை நீங்கள் கண்டாலே நீங்கள் கோடீஸ்வரர். இப்ப எந்த வயதுல இருந்து சூரிய ரேகை கண்டா நல்ல பலன் அப்படின்னா, இப்ப கீழே இந்த கங்கணமேடுன்னு சொல்றோம்ல, இப்படி கங்கணமேட்ல இருந்து இந்த பாருங்க, இங்க ஆரம்பிச்சு நேரா, அதாவது வளைவு இல்லாமல், இது கூட கொஞ்சம் வளைவா இருக்கு, வளைவே இல்லாம அப்படி நேரா வரணும். இப்படி நேரா வந்துருச்சுன்னா உங்களுக்கு சூரிய பகவானுடைய, அதாவது ராஜ பார்வை உங்க மேல விழுந்துருச்சு. இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு ராஜ பார்வை, அதாவது சூரியன் என்பது அரச கிரகம். அந்த அரச கிரகத்தின் பார்வை உங்கள் மேல் பட்டால் சூரிய ஒளி உங்கள் மேல் படுகிறது. புகழ் வெளிச்சத்துக்கு வந்து விட்டீர்கள். உங்களுக்கு தகுதி திறமை எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்க கையில இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி கையில இருந்து விதி ரேகையும் இருக்கணும். விதி ரேகையும் இருந்தா தான் இதுக்கு நல்ல வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். குறைஞ்சது 2 மேடு நல்லா இருக்கணும். நல்லா கவனிச்சுங்க. இந்த இருதய ரேகை நல்லா இருந்து, புத்தி ரேகை நல்லா இருந்து, ஆயுள் ரேகை நல்லா இருந்து, விதி ரேகையும் இருந்து, சூரிய ரேகை இருந்து 2 மேடு நல்லா இருந்ததுன்னா மிக கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நீங்கள் ஓனராக, முதலாளியாக, சம்பளம் நிறைய கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கலாம். இந்த ரேகை பார்த்துட்டாலே நீங்க கோடிக்கு மேல அதிபதி சார். அது எங்க இருந்து ஆரம்பிக்குது, எவ்வளவு தூரம் இருக்குது, அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு மாறுபடும். இதுல குழி உளுந்த கை இருக்கு பாருங்க. இந்த மாதிரி குழி உளுந்த நல்ல உள்ளங்கையில ரொம்ப ஓவர் குழியா இருக்கும். மேடுகளும் சரியில்லை. குழி உளுந்த கையில சூரிய ரேகை வேலை செய்யாது, பலன் கம்மியா தான் கொடுக்கும். இதை நீங்க நல்லா பார்த்துங்க. இப்ப இது எந்தெந்த இடத்துல இருந்து போகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். இப்ப இந்த மேட்டுல மட்டும் லைட்டா கொஞ்சம் அப்படி இருக்கு சார். இப்ப இதனால எந்த பலனும் விளையாது. இந்த ரேகை அப்படியே இறுதி ரேகையில இருந்து ஆரம்பிக்குது சார். உங்களுக்கு
வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்து 52 வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் சிறந்து விளங்கி இன்னும் ஜோதிட துறையில் கூட நீங்க புகழ் பெற்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நிலைமையில இருக்கிறவங்க, வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 52 வயசுக்கு மேல சூரிய ரேகை ஆரம்பிச்சு இந்த இறுதி ரேகைன்னு போச்சுன்னா 52ன்னு கணக்கு பண்ணிக்கங்க. அந்த மாதிரி எந்த வயதில் இருந்து உங்களுக்கு சூரிய ரேகை வருகிறதோ அந்த வயதில் இருந்து உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நீங்கள் சொந்தக்காரராக இருப்பீர்கள். வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த சூரிய ரேகை நேர புத்தி ரேகையில இருந்து ஆரம்பிச்சு சார். உங்கள் புத்தியை கொண்டு உங்கள் சுய அறிவை கொண்டு வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த ரேகை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு சார். இது செவ்வாய் சமவெளி. செவ்வாய் சமவெளியில இருந்து போச்சுன்னா போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. போராடி அதாவது சண்டை போட்டு ஃபைட் பண்ணி மக்கள்கிட்ட எல்லாம் இது பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு ஒரு 28 வயசுக்கு மேல நல்ல சிறப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தி ரேகை 30 வயசுன்னு வச்சுக்கங்க இந்த கணக்கு பண்றதுக்கு. அதுக்கு கீழே வந்ததுன்னா 27 28ன்னு வச்சுக்கங்க. இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சது சூரிய ரேகை போயிடுச்சுன்னா பிறந்ததில் இருந்து செல்வம் செல்வாக்கு பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு கோடீஸ்வரன் நீங்க அப்படின்னு நினைச்சிடலாம். இதுல ஸ்டார் குறி இருந்ததுன்னா உங்களுடைய வெளிச்சம் புகழ் உலகம் பூரா பரவுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு மகாத்மா காந்தியடிகள் கையில சூரிய ரேகையில ஸ்டார் இருக்கு. அப்படிங்கும்போது உலகம் பூரா மகாத்மா காந்தினா உலகம் பூரா தெரியும். அந்த மாதிரி உலகம் பூரா தெரியணும்னா இந்த சூரிய ரேகையில ஸ்டார் இருந்ததுன்னா உலகம் பூரா தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த ரேகை இப்ப சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போகுது சார். சந்திரமேட்ல இருந்து சூரிய ரேகை போகுது. அப்ப உங்களுக்கு புகழ் நிரந்தரமா இருக்காது. அதாவது மக்கள் செல்வாக்கு மூலமாக அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், நடிகர்கள் நடிகைகள் எழுத்தாளர்கள் இசை அமைப்பாளர்கள் இந்த மாதிரி மக்கள் மூலம் பேர் வாங்கக்கூடிய மக்களுக்கு தொண்டு செய்து புகழ் அடையணும்னா உங்களுக்கு சந்திரமேட்ல இருந்து ரேகை போகும் சார். பெண்ட் இல்லாம கரெக்டா போகணும். நான் போட்டுக்கிறது கூட ஒரு சில பெண்ட் இருக்கணும். பெண்ட் இல்லாம கரெக்டா போச்சுன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வம் வளர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப சுக்கிரமேட்ல இருந்து இப்படி ஒரு ரேகை போகுது சார். சுக்கிரமேட்ல இருந்து போச்சுன்னா மனைவி வீட்டில் இருந்து அதாவது நீங்க கல்யாணம் பண்ற இடத்துல இருந்து சொத்து சுகம் வரதட்சணை இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் இல்ல சொந்தக்காரங்க யாராவது கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து இந்த சூரிய ரேகை ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து பலன் தரும் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ரேகை இருக்கும்போது விதி ரேகையும் இருக்கணும். விதி ரேகையும் இருந்தால் தான் முழு பலனை அனுபவிக்க முடியும். அதாவது இருதை ரேகை பங்கப்படாமல் இருந்து புத்தி ரேகை பங்கப்படாமல் இருந்து ஆயுள் ரேகை பங்கப்படாமல் இருந்து விதி ரேகை சூரிய ரேகை எந்த இடத்துலையும் வெட்டு துண்டு இல்லாம பக்காவா இருந்துச்சு நீங்கள் மிகப்பெரிய லெவல்ல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சந்தோஷமாக அந்த அந்த வார்த்தையை கிளம்பி சந்தோஷமாக இல்லறம் நடத்தி குழந்தை குட்டியோட சந்தோஷமா எந்த குறையும் இல்லாமல் வாழ்வு சிறப்பாக வாழ முடியும். இதுல ஏதாவது வில்லந்தம் வரும்போது அதாவது இதுல என்னென்ன இருக்கக்கூடாதுன்னா புள்ளி அதாவது புதுசா நீங்க புதுசா எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புள்ளி தீவு வெட்டு துண்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும், வருமானம் பாதிக்கப்படும், அசிங்கம் அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி புள்ளியோ தீவோ வெட்டுக்குறியோ விடுபட்டு இருந்தாலோ உங்களுக்கு அந்த வயதில் புகழ் மங்கும், செல்வ வளம் குறையும், அசிங்கம் அவமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையா இருந்துக்கிட்டீங்க. அந்த வயசுல இது மாதிரி வரப்போகுதுன்னு இருந்ததுன்னா ஒழுக்கமா இருந்துக்கிட்டீங்க, பிரச்சனை எந்த பிரச்சனையும் ஈடுபடாமல் இருந்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து தற்காத்து கொள்ள முடியும். உங்களுடைய புகழ் பாதிக்கப்படாது. இதுல மிக மிக என்ன 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 குறி இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னா ஸ்டார் குறி மிக பெரும் செல்வம். ஸ்டார் குறி இந்த சூரிய ரேகையில பார்த்தோம்னா மிக பெரும் அதாவது நல்ல வெளிச்சத்துக்கு வந்து நல்ல ஸ்டாரா இருப்பீங்க. நல்ல ஒரு புகழ் உலகம் பூரா புகழ் பரவுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கோண குறி இந்த சூரிய ரேகையில் கண்ட ஆராய்ச்சி தத்துவம் ஜோதிட கலையில் மிகப்பெரிய வல்லுநராக
இல்லை இலக்கிய துறையில் மிகப்பெரிய வல்லுநராக புத்தகம் வெளியிடக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சி துறையில் வெற்றி அடைய வாய்ப்புண்டு. சதுரம் இந்த இந்த ரேகையில் சூரிய ரேகையில் இருக்காது. கண்டால் அது பாதுகாப்பு. கஷ்டம் வரும், துன்பம் வரும், இடைஞ்சல் வரும், அதுல இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். சதுரம் எங்கு இருந்தாலும், எந்த மேட்டில் இருந்தாலும் பாதுகாப்பு, எந்த ரேகையில் இருந்தாலும் பாதுகாப்பு அப்படிங்கிறத நம்ம இங்க உறுதி பண்ணிக்கணும். இதுல நல்ல சூப்பரா கை நல்லா இருந்து, 2 மேடு நல்லா இருந்து, முக்கியமான ரேகைகள் நல்லா இருந்து, 2 மேடு நல்லா இருப்பா. குரு மேடு சுக்கர மேடு நல்லா இருக்கு சார். இவர்கள் அதிகார பதவி மூலமாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சனி மேடு உயர்வாக இருந்த ஆன்மீக துறையில் அவர்கள் முன்னுக்கு வந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. சூரிய மேடு உயர்வாக இருந்து சூரிய ரேகை இருந்ததுன்னா அவர்கள் அதிகார பதவி, அதாவது அரசு சார்ந்த அதிகார பதவி, மேல்நிலை பதவியை அலங்கரிச்சு அரசியலையோ இல்ல அரசாங்க துறையிலையோ மேல்நிலையில் அலங்கரிச்சு மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதன் மேடு அதிகமா உப்பலா இருந்தது சூரிய ரேகை இருந்ததுன்னா, அதாவது வியாபார சார்ந்த துறையில், அதாவது பேச்சு துறையில், வழக்கறிஞராகவோ நீதிபதியாகவோ ஒரு மருத்துவ துறையில் புகழ்பெற்ற மருத்துவ வல்லுநராகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புகழ் அடைய வாய்ப்புண்டு. புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் மேடு உயர்ந்து இந்த புத்தி ரேகை இந்த சூரிய ரேகை இருந்ததுன்னா சேவை சார்ந்த துறையில் நீங்கள் சாதித்து சாதனையாளராக ஒரு இராணுவத்தில் பணிபுரிந்து உலகம் பூரா பேர் வாங்கக்கூடிய ஒரு சேவை துறையில் வெற்றி பெறுவதற்கு புகழ் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் மேடு அதிகமா இருக்கு சார். அதாவது நிலம் சார்ந்த நீர் சார்ந்த விவசாயம் சார்ந்த துறையில் உங்களுடைய புகழ் கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய ரேகையும் இருந்து விதி ரேகை இருந்து சந்திரமேடு நல்லா இருந்து சுக்கரமேடு நல்லா இருந்ததுன்னா அவர்கள் விவசாய துறையில் மிகப்பெரிய லெவலுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சுக்கரமேடு மட்டும் உயர்வா இருக்கு சார். விவசாய துறையில் மிகப்பெரிய உயர்வில் வருவதற்கு வாய்ப்புண்டு. இல்லறம் சந்தோஷமாக நடப்பதற்கு வாய்ப்புண்டு. அதாவது நிலபலம், வீடு, வசதி, காரு, வண்டி, வாகனம் எல்லாம் இந்த விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இருந்து மிச்ச ரேடு பங்கப்படாமல் இருந்து இந்த ரேகையும் நல்லா இருந்து இந்த சுக்கரமேடு உயர்வா இருந்ததுன்னா அவர்களுக்கு குறையொன்றும் இல்லை. நல்லா சந்தோஷமாக இல்லறம் நடத்தி குழந்தைகளோடு எல்லா செல்வ வளமும் வளங்கள் இல்லை என்று இருக்காது. சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. இது அனுபவ கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 14. இதுல சூரிய ரேகை எங்கு எப்பொழுது கண்டாலும் உங்களுக்கு நீங்க கோடீஸ்வரன். அதுக்கப்புறம் அந்த வயதை நீங்க கணக்கு பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல நீங்க கோடீஸ்வரன் தான். இதுல எப்போது வேலை செய்யாது அப்படின்னா உள்ள புலி உளுந்த கையில வேலை செய்யாது. இதுல அப்படி பாம்பு மாதிரி இப்படி வளைஞ்சு வர்றதுல வேலை செய்யாது. இந்த விரல் முறுக்கி இருக்கும். சூரிய விரல் முறுக்கி இருந்து இந்த மாதிரி பாம்பு மாதிரி வளைஞ்சு இருந்ததுன்னா அவர்கள் எண்ணம் செயல் எல்லாமே கெட்ட செயல்கள். சூதாடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரி தவறான வழிகளில் பணம் சேர்த்து வாழ்க்கையில முன்னுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. சூரிய ரேகை இருந்தாலே கஷ்டம். இந்த இது மாதிரி வளைவு இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் வரும். அதாவது இன்பம் துன்பம் மாறி மாறி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த விரல் முறுக்கி இருந்து சூரிய ரேகை நல்லா இருந்துன்னா உங்களுக்கு சூதாட்டம் மூலமாக இது மாதிரி வேற வழியில தவறான வழிகளில் பணம் சேருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சூரிய ரேகை இருந்தா பணம் சார், பணம் வந்துடும், புகழ் வந்துடும். எப்படி வரும்? ஒன்று நல்ல பேரை வரும், இல்லைன்னா கெட்ட பேரை வரும் சார். இந்த ரேகை முறுக்கி இந்த விரல் முறுக்கி இருந்து இந்த ரேகை வளைஞ்சிருந்து மேடுகளும் சரியில்லாமல் புத்தி ரேகை சரியில்லாமல் இருந்தா தவறான வழிகளில் பணம் அது புகழை அடையும். சூரிய ரேகையும் விதி ரேகையும் இருக்கு சார். ஆனா வளைஞ்சிருக்கு சூரிய ரேகை, விரலும் வளைஞ்சிருக்கு, பெருவர்களும் சரியில்லை அப்படின்னா அவர்கள் உண்மைக்கு மாறான வழிகளில் பணம் சம்பாதிச்சு கெட்ட பேராக கெட்ட புகழ் பரவும். நன்மை நல்ல ஒரு நல்ல நிலையில இந்த விரல் ஊருக்கு இல்லாம இந்த பெருவர்களும் நல்லா இருந்து மிச்ச ரேகை நல்லா இருந்து இந்த சூரிய ரேகை இருந்ததுன்னா பேர் புகழ் செல்வம் அதுல ஒரு ஸ்டார் இருந்ததுன்னா உலகம் பூரா புகழ் பரவுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படிதான் நீங்க கையை பார்த்தோம்னா கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல இருந்து இந்த சூரிய ரேகை ஆரம்பிக்குதோ அங்க இருந்துதான் உங்களுடைய புகழ் வெளிச்சம் இதெல்லாம் கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரிய ரேகையை பார்த்தாவே நீங்கள் கோடிகளுக்கு அதிபதி ஆவதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த சூரிய ரேகை இல்லைன்னா நீங்க கவலைப்பட வேணாம். சூழ்நிலை உங்களை பாதிக்காது. ஒரு சிஎம் ஒரு பிஎம்
மாதிரி உலக புகழ் பெற்றவர் வெளியில போகணும்னா மக்கள் கூடி உங்களை தொந்தரவு செய்வாங்க. ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் வெளியில தெரியும். இந்த சூரிய ரேகை இல்லைன்னா கோடீஸ்வரங்களா கூட இருக்கலாம். வெளியில உலகத்துக்கு தெரிய வராது. அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சூரிய ரேகை இருந்தால் சூழ்நிலை உங்களை பாதிக்கும். சூரிய ரேகை இல்லைன்னா சூழ்நிலை உங்களை பாதிக்காது. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். பொருள், செல்வம், செல்வாக்கு எல்லாமே இருக்கும். முன்னோர்கள் சம்பாதிச்ச சொத்து கூட நிறைய இருக்கும். அதை வச்சுட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்துவதற்கு சூரிய ரேகை இருந்தாக எல்லார் கையிலும் சூரிய ரேகை இருக்காது. சூரிய ரேகை இல்லைனாலும் ஒரு சில பேர் கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. முன்னோர்கள் சம்பாதிச்ச சொத்தை சந்தோஷமா அனுபவிச்சு நல்ல வாழ்க்கையில செட்டில் ஆகி நல்ல எல்லாமே எல்லா வசதியோடு இருக்காங்க. ஆனா வெளியில தெரியாது சார். வெளிச்சத்துக்கு வர மாட்டீங்க. இருட்டுல கருப்பு பணம் மாதிரி இருட்டுல வச்சிருந்து அது வாழ்க்கையில நல்லபடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒழிய வெளியில உலகம் பூரா தெரியும்னா சூரிய வெளிச்சம் வரணும். இல்லைன்னா இருட்டுல இருக்குதுன்னு போனோம். சூரிய ரேகை வந்ததுன்னா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. உலகம் பூரா தெரியும். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய செயல், உங்களுடைய புகழ், உங்களுடைய வாழ்வாதாரம் உலகத்துக்கு தெரியணும்னா சூரிய ரேகை வரும். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. முழுமையா பார்த்தீங்கன்னா தான் புரியும். கடைசி நேரத்தில் கூட 2-3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் உங்கள் கையை பார்த்தவுடன் ஒன்றுமே தெரியலனா கூட அந்த கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி பாடம் நடத்தி கொண்டு வருகிறேன். சூரிய ரேகை இப்படி இருக்கான்னு பார்த்துங்க. நீங்கள் கண்டிப்பாக கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது எவ்வளோ கோடிங்கிறது உங்களுடைய கைகளை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த மேடு நல்லா இருக்கு, எந்த ரேகை நல்லா இருக்கு, எந்த ரேகை சரியில்லை, அதுக்கு அந்த மாதிரி குறைச்சி கூட்டி வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.